அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்குள்ள கால சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு சில இடங்கள்ல நம்ம நடந்து போனாலும் பெண்கள் அவங்க நேராக வருவாங்க, ஆண்கள் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதை எல்லாமே கருத்தில் வச்சு தான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அழகா சொன்னாங்க, லைசன் நிசா சவாவுன் ஃபித்தரிக். பெண்கள் அதாவது தெருக்கல்ல அல்லது ரோடுகளில் பாதைகளில் நடுவில் போகாதீங்க அப்படிங்கிறது. இன்னமா எம்பகை லஹுன்னா எம்ஷின்னா ஜாரிபன். இதுக்கு இந்த ஹதீஸுக்கு கருத்து அரபி வாசகம் சொன்னாங்க, கண்டிப்பாக ஒரு பெண் அப்படிங்கிறவங்க தெருவுடைய ஓரங்களில் போகிறது ரொம்ப சிறந்தது. மாறாக நடு ரோட்டில் எல்லார் முன்னாடியும் தான் பெண் அப்படிங்கிறத விஷயத்துக்கு மறந்து அவங்க நடந்து போகிறாங்கல்ல, அப்படி போகிறத இஸ்லாம் கண்டிப்பாக அதை மறுக்குது. மாறாக இஸ்லாம் அதை அறவே என்னென்னு சொன்னால் ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கல. அப்போ பெண் அப்படிங்கிறத அந்த பெண்மை அந்த நல்ல ஒழுக்கத்தோடு என்னென்னு சொன்னால் ஒரு ஓரமாக போகிறது ரொம்ப சிறந்தது. அது சுன்னத்தாகவும் இருக்குது. சஹாபா பெண்மணிகள் அவங்க தெருக்கல்ல அல்லது ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகணும். அப்போ அதுக்கு இந்த சந்து, அந்த முட்டு சந்துப்பாங்கல்ல சந்து, இந்த சந்தை தான் அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய பாதைகள் அகண்ட பாதைகளில் போகிறத விட்டுட்டு ரொம்ப குறுகிய பாதையில் போயிட்டு வந்துடுவாங்க. அந்த பாதைகளில் பெண்கள் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம நிறைய ஊர்களில் பார்க்கலாம், அந்த ஒரு தெருவுக்குலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகிற சந்துகள் பெண்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம். மாறாக அதை அவங்களுடைய தேவை அந்த இதிலே பூர்த்தி ஆயிரும். அதுக்கு விட்டுட்டு எல்லாரோட ஆண்களோட என்ன செய்கிறாங்க, அவங்க சரிக்கு சமமாக நடந்து போகிறது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.